Hi students, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 10th standard NCERT CBSE syllabus chapter 3 pair of linear equation with two variables. அதில் வர இம்பார்ட்டண்ட்டான மாடல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாமே என்னது, போர்டு எக்ஸாமுக்கு வர நமக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் கண்டிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து, ஸோ இந்த மாதிரி டைப்பில் கொஸ்டின்ஸ் வரும்போது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதுக்கான இந்த சம்ஸ் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் ஹோம் லேர்னிங் ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் அண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் என்னோட எஃபர்ட் எல்லாமே உங்களை வந்து சேரும். பார்க்குற வீடியோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் லைக் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் எனக்கு கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த சமயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சம்மை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் மட்டும் பார்த்துக்கலாம், ஸ்டெப்பை மட்டும் பார்த்துக்கலாம். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நடுவில் எதுக்காக எதை மாற்றிருக்கோம் அப்படின்றது தெரியாமல் போயிடும். சரியா? ஸோ அதனால் எந்த வீடியோவையும் எந்த சம்மையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ஹாவ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ எக்ஸ் மைனஸ் கேஒய் ஈக்குவல் டு 12 அண்டு 3x மைனஸ் 6y ஈக்குவல் டு 36 அப்படின்னு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது, நம்ம இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனுக்கு என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, நமக்கு a1 by a2 இஸ் ஈக்குவல் டு b1 by b2 இஸ் ஈக்குவல் டு c1 by c2 அப்படின்னு எடுத்துப்போம் இல்லையா? ஸோ இதில் ஈக்குவேஷன் நம்ம எடுக்கும்போது எக்ஸ் மைனஸ் கேஒய் இஸ் ஈக்குவல் டு 12. செகண்ட் ஈக்குவேஷன் 3x minus 6y is equal to 36. ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இது எழுதும்போது x உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 1, இங்கே x உடைய கோஎஃபிஷியன்ட் 3 is equal to minus k y உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்டு இந்த இதில் வந்து y உடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 6. இதில் கான்ஸ்டன்ட்னு எடுக்கும்போது 12, இங்கே 36. ஸோ இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது 12 ஒன் டைமு 12 டேப்பில் 36 3 டைம் போகுது. ஸோ இங்கேயும் வந்து 1/3 ஈக்குவல் டு மைனஸ் கே பை 6, அதாவது மைனஸ் கே பை மைனஸ் 6. இங்கேயும் வந்து 1/3 வருது, ஈக்குவல் டு மைனஸ் கே பை மைனஸ் 6 இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்றுத்துக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ மைனஸ் கே பை மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 1/3 அப்படிங்கிறது ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல், தென் 6 இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 6 into 1 6. ஸோ கே ஈக்குவல் டு 6/3. ஸோ 3ஆல் இதை கேன்சல் பண்ணினோன்னா 2. ஸோ நமக்கான ஆன்சர் என்ன, k equal to 2 கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபைண்ட் த டூ நம்பர்ஸ் ஹூஸ் சம் இஸ் 75 அண்ட் டிஃபரன்ஸ் இஸ் 15. ஸோ இதில் டூ நம்பர்ஸ் அப்படின்னா தெரியாத ரெண்டு நம்பர். ஸோ ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஒரு நம்பர் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ப்ளஸ்ஸு. ஸோ நம்பர் வந்து சம் பண்ணும்போது 75 வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் போது ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே எடுத்துருக்க இதே ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது அதுக்கு 15 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஸோ ஈக்குவேஷன் இங்கே ரெடி. இந்த ஈக்குவேஷனை நம்ம எந்த மெத்தடில் ஒன்றா போடலாம். ஸோ எலிமினேஷன் மெத்தட்லையும் போடலாம், இல்லை சப்ஸ்டியூஷன் மெத்தட்லையும் போடலாம். இது எலிமினேஷன் மெத்தடில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒன்று என்ன ஆகுது, ஒய் அண்ட் ஒய் என்ன ஆகுது, வேறு வேறு சிம்பிள் இருக்குது, அதாவது வேறு வேறு சைனில் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஒய் ப்ளஸ், அதாவது ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் 0 ஆகிட போகுது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு அப்படியே இது ரெண்டுத்தையும் இந்த ஈக்குவேஷன்ஸை ஆட் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x, ஒய் மைனஸ் ஒய் 0 அண்டு 17 ப்ளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 90 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிவைடட் பை 2. அப்போ நமக்கு இதை கேன்சல் பண்ணும்போது 45 கிடைக்குது. சரியா? அப்போது எக்ஸுன்றது 45 அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதிலேருந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அதாவது செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15. எக்ஸுக்கு பதில் 45 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் 45 வந்துடும். ஸோ ப்ளஸ் 45 இங்கே வந்தால் மைனஸ் 45. ஸோ மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ எக்ஸுக்கு ஆன்சர் என்னது, நமக்கு 45, ஒய்க்கு 30. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 75 வருது, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 15 கிடைக்குது.
சரியா எக்ஸ் என்னது 45 + 30 is 75. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. 45 - 30 is 15. இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது a boat goes 30 km upstream and 44 km downstream in 10 hours. In 13 hours, it can go 40 km upstream and 55 km downstream. Determine the speed of the stream and that of the boat in still water அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ போட் அப்படின்னு போகும்போது நமக்கு போட்டுடைய வேகம் அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா அது தண்ணி ஓடாமல் தண்ணி இருக்கு இல்லையா, நார்மலாக இருக்கிற தண்ணி அதில் இருந்தால் தான் அந்த போட்டுடைய ஸ்பீடு நமக்கு கண்டிப்பாக தெரியும். சரியா, இந்த போட் அப்படின்றது ஸ்பீடு எப்போ தெரியும் அப்படின்னா அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோ இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கான ஸ்பீட், போட்டில் ஒரு மோட்டர் வச்சு நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா அந்த போட்டுக்கான ஸ்பீடு அப்படியே கிடைக்கும். இன்கேஸ் அந்த தண்ணி இந்த மாதிரி டவுன்ஃபால் இந்த மாதிரி வந்து டவுன் ஸ்ட்ரீமில் இருந்துச்சு அப்படின்னா போட் இந்த இடத்துல இருந்தால் என்ன ஆகிருக்கும், தண்ணி கூடயே அடிச்சுட்டே போயிருக்கும். ப்ளஸ் போட்டுக்குன்னு ஒரு ஸ்பீட் இருந்திருக்கும். அப்போது போட் ஸ்பீட் ப்ளஸ் வாட்டர் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து அப்ஸ்ட்ரீம். ஸோ அப்ஸ்ட்ரீமில் என்ன ஆயிருக்குன்னா தண்ணி இந்த பக்கம் தான் ஓடி வந்துட்டுருக்கும். பட் போட் எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் மேலே ஏறி போகுது அப்படின்னு செக் பண்ணும்போது போட்டுக்குன்னு ஒரு ஸ்பீட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பீடை எதிர்க்க வர தண்ணி என்ன தடுக்கும். அப்போது போட்டுடைய ஸ்பீடு என்ன ஆகுது, தண்ணி ஒரு ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு இல்லையா, அந்த ஸ்பீடால் என்ன ஆகும், தடுக்கப்படும். தடுத்து என்ன ஆகும், போட்டுடைய ஸ்பீடு கம்மியாயிடும். சரியா, அப்போது இந்த மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷனும் இல்லாமல் ஒரு போட்டுடைய ஸ்பீடு எங்கே வந்து நார்மலாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ரன்னிங் வாட்டர் இல்லாமல் நார்மலாக இருக்க வாட்டரில் நமக்கு போட்டுடைய ஸ்பீட் தெரியும். அப்படிங்கிறது தான் இந்த சம்முடைய கான்செப்ட். சரியா, இப்போ இந்த போட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, அந்த அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமில் நமக்கு மேலே போகிறதுக்கு, அதாவது அப்ஸ்ட்ரீமில் 30 கிலோமீட்டராக, டவுன் ஸ்ட்ரீம் 44 கிலோமீட்டராக. சரியா, ரெண்டுத்தையும் வந்து கவர் பண்ணுறதுக்கு 10 மணி நேரம் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு இடத்துல இப்படி ஏறி இறங்குறாங்க அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா, இப்படி இருக்குது, இப்படி இறங்குறாங்க அப்படின்னா இங்கே ஏதோ அருவி தண்ணி கொட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த தண்ணி இங்கே டவுன்ஃபால் இருக்கும், இங்கேயும் படும்போது இங்கேயும் டவுனாக இருக்கும். ஸோ போட் இந்த அப்ஸ்ட்ரீமில் போகும்போது என்ன ஆகும், போட்டுடைய ஸ்பீடு குறையும். சரியா, மைனஸ் ஆகும். இங்கே டவுன் ஸ்ட்ரீமில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா போட்டுடைய ஸ்பீடு ப்ளஸ் வாட்டர் ஸ்பீடும் கூடி நமக்கு போட்டு ஸ்பீடாக போகும். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ஸோ இந்த நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் ஆகிற டைம், மேலே ஏறி இங்கே இறங்குறது ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதனால் ப்ளஸ்ஸு. சரியா, ஓகே. இப்போது அடுத்த கான்செப்டான ஸ்பீடு டிஸ்டன்ஸுக்கு போயிடலாம். சரி, இப்போ போட்டுடைய வாட்டருடைய ஸ்பீட் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கான்செப்டான ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அதுக்கு போயிடலாம். ஸ்பீட் டிஸ்டன்ஸ் போகும்போது டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம்னு சொல்ல வராங்க. சரியா, ஸோ டைம் மட்டும் வேணும்னா நமக்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்னு எடுத்துப்போம், அண்டு ஸ்பீட் மட்டும் வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம்னு எடுத்துப்போம். ஸோ இந்த ஃபார்முலா ஃபிசிக்ஸில் நம்ம பார்த்த ஃபார்முலா தான். ஸோ இந்த சம்மில் பார்க்கும்போது நமக்கு டைம் கொடுத்துட்டாங்க. சரியா, டைம் கொடுத்தாச்சு, டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு, ஸ்பீடு மட்டும் தான் வேணும். ஸ்பீடு மட்டும் தான் வேணும்னா ஸ்பீடு எங்கே வச்சு கண்டுபிடிக்க வேண்டியதானே அப்படின்னா இங்கே ரெண்டு டைப் ஆஃப் என்ன இருக்குது, அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் இருக்குது. சரியா, அதனால் எடுக்கும்போது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நமக்கு போட்டுடைய ஸ்பீடு அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், வாட்டருடைய ஸ்பீடு அதை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா, இப்போது 30 கிலோமீட்டர்ஸை டிஸ்டன்ஸு டிவைடட் பை ஸ்பீடு என்ன தெரியாது, அதாவது போட்டுடைய ஸ்பீடு ப்ளஸ் அப்ஸ்ட்ரீமில் போகிறப்போ போட்டுடைய ஸ்பீடு என்ன ஆகுது, மைனஸ். ஸோ மைனஸ் ஒய் ஆடட் 44 கிலோமீட்டர் போகும்போது டவுன் ஸ்ட்ரீமில் போகுது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது ரெண்டும் சேர்த்து டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 10 கிலோமீட்டர்ஸ் 10 ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் சினாரியோ என்னது அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்குது நமக்கு 40, அதாவது 13 ஹவர்ஸில். ஸோ 13 ஹவர்ஸ் அப்படின்றது நம்ம இங்கே போட வேண்டியது 40 கிலோமீட்டர்ஸ் அப்ஸ்ட்ரீமை நான் இங்கே எழுதுகிறேன், டவுன் ஸ்ட்ரீம் இந்த பக்கம் எழுதுகிறேன், அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு எழுதும்போது எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் என்ன ஆகுது 55 கிலோமீட்டர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த மாதிரி வருது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு கீழே கிடைக்கும். திரும்பி மேலே போச்சு அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒயில் 30x 30y, இங்கே வரும்போது 40x மைனஸ் 44y அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். சரியா, இதுக்கு இந்த மாதிரி தலைவலிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை சப்ஸ்டியூட்
பண்ணி வேறு மெத்தடுக்கு போடலாம். சரியா? இப்போ இங்கே என்ன இருக்குது, இதில் 30 பை என்னது எக்ஸ் மைனஸ் ஒய், இதில் 40 பை எக்ஸ் மைனஸ் ஒய், இதில் 44 பை எக்ஸ் ப்ளஸ் ஒய், ரெண்டுத்துலேயும் வந்து ஒரு பக்கம் சேமாக வருது, இந்த பக்கத்துலையும் சேமாக இருக்குது. அப்படின்னா இதை எப்படி பிரிக்கலான்னா 1 பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறத நான் ஏதோ ஒரு ஏன்னு எடுத்துக்கிறேன். சரியா? 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறத நான் பின்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ என்ன இருக்குங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 30 இன்ட்டு 1 பை எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு தானே இது இருந்திருக்கும் ஈக்குவேஷனில். அப்போ 30 உள்ளே போச்சுன்னா 30 பை எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த 1 பை எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக தான் இந்த ஏ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னு எடுக்க போகிறேன். சரியா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இந்த 30 பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிற இந்த வேல்யூவை என்ன பண்ணுறேன், நான் 30a அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா வந்துடும். ஸோ 30 பை எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு என்ன பண்ணுறேன், 30a அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே என்ன பண்ணுறேன், இதுக்கு ப்ளஸ் 44bன்னு எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு 10. இப்போ இது லீனியர் ஈக்குவேஷனாக மாறிடுச்சா? அதே மாதிரி இங்கே 40a ப்ளஸ் 55b இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குது 30 அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், டிவைடட் பை 2 பண்ணேன்னா என்ன இருக்கும், 15a, இது 22b அப்படின்னு வந்திருக்கும். ஈக்குவேஷனை முடிஞ்சால் சின்னதாக்கிக்கலாம், தப்பு இல்லை. சரியா? ஏன்னா இதில் எல்லாம் பெரிய பெரிய நம்பராக இருக்குது, மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணும்போது ரொம்ப பெரிய நம்பராக தான் வரப்போகுது. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 44 அப்படிங்கிறத 22ஆக மாற்றிக்கிட்டால் இன்னும் சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இல்லை இன்னும் கூட கம்மி பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் என்ன பண்ணலான்னா 4ஆல் டிவைட் பண்ணலாம். சரியா? எல்லாத்தையும் 4ஆல் டிவைட் பண்ணும்போது 30 டிவைட் பண்ணோம்னா என்ன வந்திருக்கும், 7.5a. ஏன்னா பாயிண்ட்லாம் வருது அப்படின்னு பார்த்து பயந்துடாதீங்க, வரலாம், தப்பு இல்லை. சரியா? 7.5a ப்ளஸ் 11b ஈக்குவல் டு 10ஆல் பண்ணோம்னா 2.5. முடிஞ்சுதா? இந்த ஈக்குவேஷனை எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், இது டிவைடட் பை 4ஆல் பண்ணியிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணியிருக்கேன், டிவைடட் பை 5ஆல் பண்ணுறேன். சரியா? ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதில் இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் மாற்றி மல்டிப்ளை பண்ணணும்னு இல்லை, நமக்கு ஆன்சர் வேணும். அதுக்கு நமக்கு சம்மை சிம்பிளிஃபை பண்ணணும் முதல்ல. அதனால் சின்ன நம்பராக மாற்றிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால 5ஆல் டிவைட் பண்ணோன்னா இது என்ன ஆகும், 8a ஆகிடும். இங்கே 5ஆல் டிவைட் பண்ணால் 11b ஆகிடும். இங்கே 5ஆல் டிவைட் பண்ணால் இது 2.6 கிடைக்கும். இதுவரையும் முடிஞ்சிச்சா? இங்கே 2.5, இங்கே 2.6. ஸோ நம்பரை சின்னதாக்கிட்டேன். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்பரை சின்னதாக்கிட்டோன்னா சம்மு போடுறது ஈஸி ஆகிடும். இன்னொன்று ரெண்டுமே 11 இருக்குது. ஸோ இது ஈக்குவேஷனை நான் எழுதிக்கிறது என்னென்னா பெரிய நம்பர்ஸ் மேலே எழுதிக்கிறேன். 2.6ம் பெரிய நம்பர், 8ம் பெரிய நம்பர். அதனால் 8a ப்ளஸ் 11b ஈக்குவல் டு 2.6. இங்கே 7.5a ப்ளஸ் 11b ஈக்குவல் டு 2.5 எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் எல்லாமே என்ன ஆகுது, நம்ம பியை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு ரெண்டும் சேம் நம்பராக கிடச்சிருச்சு. எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், ஒன்று மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணுமா, இல்லை டிவிஷனும் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், அதை ஒரே நம்பராக மாற்றுறதுக்கு இதை 11 மாற்றிருக்கேன். ஸோ இங்கே என்ன பண்ணணும், இப்போ எல்லாத்தையும் ஒரு கீழே இருக்கிறதெல்லாம் மைனஸாக மாற்றுறேன். ஏன், சின்ன நம்பர்லேருந்து ஏதாவது ஒன்று மைனஸ் பண்ணால் தானே எனக்கு எலிமினேட் ஆகும். ஸோ 8aலேருந்து 7.5 போச்சுன்னா அப்போது 0.5a, 11 கேன்சல். சரியா? ஈக்குவல் டு இங்கே 2.6ல் இது போச்சுன்னா 0.1 ஆச்சா? இப்போது a இஸ் ஈக்குவல் டு 0.1 டிவைடட் பை 0.5 ஆச்சா? இப்போ என்ன கிடச்சிருக்கு, 0.1/5 கிடச்சி 0.5. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ரெண்டுமே சேம் டெசிமல் பாயிண்டில், சேம் டெசிமல்னால் என்ன 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குது, இங்கே 0.1 புள்ளி தள்ளி தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், நமக்கு இன்ட்டு 10ஆல் பண்ணிப்போம். சரியா? இதெல்லாம் 8th 7th பார்த்த விஷயங்க தான் உள்ளே எடுத்துகிட்டு வரோம். அப்படின்னா இது என்ன ஆகிடும், நமக்கு a இஸ் ஈக்குவல் டு 1/5 கூட எழுதிக்கலாம். ஆக்சுவலாக இது டிவைட் பண்ணால் 1/5. ஓகேவா? ஸோ இது ஏக்கான ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த ஆன்சரை தூக்கி ஏதாவது ஒன்றுத்தில் சப்ஸ்டியூட் பண்ணினோன்னா, எது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதை எடுத்துருக்கோம், இதில் பண்ணாலும் சரி, செகண்ட் ஈக்குவேஷன் இதில் போட்டிருக்கோம், இதில் பண்ணாலும் சரி, நான் என்ன பண்ணுறேன், இதில் போடுறது தான் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா 2.5 இருக்குது, 7.5 இருக்குது. ஸோ இதில் வந்து டிவைட் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும்னா 0.5க்கு, அதாவது 1/5 இதை நான் இங்கேருந்து இப்படியே கூட எடுத்துக்கலாம். சரியா? ஸோ 7.5 இன்ட்டு 1/5 ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 11b ஈக்குவல் டு 2.5. ஸோ இதை கேன்சல் பண்ணினோன்னா என்ன ஆயிருக்கும்,
1 டைம் பேலன்ஸ் 2 5 1.5 இந்த 1.5 இந்த 1.5 இங்கே போச்சுன்னா என்ன வந்திருக்கும் 11b is equal to 2.5 minus 1.5 அப்போது b 11b is equal to 2.5 1.5 போச்சு அப்படின்னா 1 0.5க்கு 0.5 போயிடும் ஸோ 1க்கு 1 போயிடும் ஸோ ஆன்சர் 1 அப்போ b is equal to 1/11 இதோட சம் முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்லை நம்ம xy தான் வேணும் ஏன்னா போட்டுடைய ஸ்பீடு அப்படின்ற விஷயத்துக்கு வரணும் இல்லையா ஸ்பீடு போட்டுடைய ஸ்பீடு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் அண்ட் வாட்டருடைய ஸ்பீடு ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் இப்போ ஏக்கு என்ன பண்ணியிருக்கோம் a is equal to 1/x minus y and b is equal to என்ன பண்ணியிருக்கோம் 1/x plus y ஆச்சா இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏக்கு என்ன பண்ணியிருக்கோம் 1/5 equal to 1/x minus y பிக்கு என்ன பண்ணியிருக்கோம் 1/11 is equal to 1/x plus y ஆச்சா இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது x plus y ஈக்குவல் டு 1ஆல் பண்ணோம்னா சரி x minus y equal to 5 into 1 5 இங்கே இது 1 into 11 11 x plus y into 1 x plus y ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம் x plus y equal to 11 and x minus y equal to 5 ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ டைரெக்டாக என்ன பண்ணலாம் எலிமினேஷன் மெத்தடில் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2x இது y minus y 0 இது 16 ஆகிடும் அப்போ x is equal to 8 அப்போ போட்டுடைய ஸ்பீட் நமக்கு 8 கிடச்சிருக்கு இதை தூக்கி நான் ஏதாவது ஒன்றுத்தில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் x plus y is equal to 11 அப்போது 8 plus y equal to 11 இருந்தால் y is equal to 8 இங்கே வந்ததுன்னா மைனஸ் ஆகிடும் ஸோ 11 minus 8 is 3 ஸோ y 3 ஸோ y xன்னு விட்டுறலாமா அப்படின்னு பார்த்தா இல்லை நமக்கு வேணுன்றது என்னது போட்டுடைய ஸ்பீடு போட் என்னது 8 km/h அதே மாதிரி வாட்டருடைய ஸ்பீட் எவ்வளோ 3 km/h சரியா ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் லாஸ்ட்டில் இப்படி எடுத்து எழுத மறந்துடக்கூடாது இந்த மாதிரி சம்ஸ் கொஞ்சம் லென்த்தாக தான் வரும் ஸோ வர சம்மை எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் எப்போவுமே மல்டிப்ளிகேஷன் எடுத்து நம்பரை ஒய்க்கு ஒய் நம்பர் வேணும்னா ஒய்யுடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து மேலே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட ஒய் எடுத்து கீழே செகண்டுடைய ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட் ஒய்யுடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து மேலே போட்டு பண்ணியிருப்போம் ஸோ எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ஸ் வந்து கிறிஸ் கிராஸ் பண்ணியிருப்போம் இல்லையா அப்படி தான் பண்ணணுமானா இல்லை டிவிஷன் கூட பண்ணலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்பரை சின்னதாக்கிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சம் நான் இப்படி போட்டேன் ஸோ இதில் பாயிண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க பொறுமையாக அந்த சம்மை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த சம் ரொம்ப நல்லாவே புரியும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம் நிறைய பேருக்கு இந்த போட்டு இந்த வாட்டர் இந்த சம்மை பற்றி கொஞ்சம் டவுட்ஸ் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் ஸோ இந்த சம்மை ஸ்டார்டிங்லேருந்து தெளிவாக பார்த்தீங்கன்னா அந்த டவுட் இப்போ கண்டிப்பாக போயிருக்கும்னு நம்புகிறேன் சரியா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஃபோர்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது a man sold a chair and table together for ₹1,520 thereby making profit of 25% on chair and 10% on table by selling them together for ₹1,535 he would have made a profit of 10% on the chair and 25% on the table find the cost price of each அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன நம்ம முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னா இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அது மாதிரி சம்மில் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்க்குறது எல்லாமே ப்ராஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேல்யூவை அங்கங்கே சேம் வேல்யூஸ் அதாவது 25% வந்து சேரில் விற்கும்போது அதுக்கப்புறம் திரும்பி அடுத்து வந்து 10% சேரில் எடுக்கும்போது அதே மாதிரி 10% டேபிள் விற்கும்போது அதே மாதிரி 25% டேபிளில் எடுக்கும்போது ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொஞ்சம் மாறுது ஸோ இந்த கொஸ்டின்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பர்சன்டேஜ்ன்ற விஷயம் இது உள்ளே இருக்குது ஸோ பர்சன்டேஜ்னால் என்ன அப்படின்னா டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னா 100% அப்படின்றது தான் டோட்டல் வேல்யூ சரியா சரி இப்போ 25% அப்படின்னு சொல்கிறது ப்ராஃபிட்டில் இருக்குது அப்போது ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா 25% ப்ராஃபிட்டில் விற்கும்போது அதாவது 25% ஆட் பண்ணி தான் போடுவோம் ஸோ 125 ருபீஸ்க்கு விற்போம் இல்லையா ஸோ 100% அப்படின்னு எடுக்கும்போது பர்சன்டேஜாக இதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இது 25% மாறிடும் சரியா ஸோ ப்ராஃபிட்னு எடுக்கும்போது இதே லாஸாக இருக்குது அதாவது 25% லாஸ் அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம் 25 வைங்க மைனஸ் பண்ணியிருப்போம் ஸோ மைனஸ் பண்ணால் என்ன ஆயிடும் நமக்கு
100ல் 25 போச்சுன்னா 75 அப்படின்ற விஷயம் வந்துருமா. ஸோ பர்சன்டேஜ்னு எடுக்கும்போது என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட்னா 100 கூட ஆட் பண்ணிக்கோங்க, லாஸ்னா 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். சரியா. நெக்ஸ்ட்டு சம்முக்குள்ளே போகிறப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப மேன் சோல்டு சேர் அண்டு டேபிள். ஸோ நம்ம பாலினாமியல்ஸ்லேயே பார்த்துருப்போம். பாலினாமியல்ஸில் என்ன சொல்லியிருப்பேன், எனிதிங் கேன் பி வேரியபிள் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அப்போது நம்ம எடுக்கிறது சேர் அண்டு டேபிள். சி வந்து சேருக்கு எடுத்துக்கிறேன். சரியா. சி வந்து சேர்னு எடுத்துக்கிறேன். டி வந்து நான் டேபிள்னு எடுத்துக்கிறேன். இல்லை எனக்கு சிஇடிலாம் வச்சு போடுறது குழப்பமாக இருக்கும் அப்படின்னா சேருக்கு நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன், டேபிளுக்கு ஒய் எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோங்க. சரியா. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. வேரியபிள் கேன் பி எனிதிங் அப்படின்ற விஷயத்துக்காக இதை சொல்ல வந்தேன். சரியா. ஸோ நான் எக்ஸ் ஒய் வச்சு தான் எனக்கு லீனியர் ஈக்குவேஷன் வரும், இல்லைனா குழப்பிடும் அப்படின்றவங்களுக்கு எக்ஸ் ஒய் வச்சே போட்டுக்கலாம். சரியா. இப்போது எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கான்னா சேரை 25% விற்கும்போது அண்டு டேபிளில் 10% விற்கும்போது எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, 1520க்கு விற்றுருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்னா என்ன சொல்லியிருப்போம், நம்ம 125 rupees அப்படின்னு 125% போட்டிருப்போம். பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100ன்னு பார்த்துருப்போம். ஸோ இதை சேர் வந்து 125 ப்ராஃபிட்லேயும் டேபிள் வந்து 10%, அப்போது 110 ப்ராஃபிட் எடுத்துக்கலாமா, இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ 1520க்கு விற்றுருக்காங்க. முடிஞ்சுதா. நெக்ஸ்ட்டு இதே வேல்யூஸ் தான் எங்கே சேரை 110 அதாவது 10% ப்ராஃபிட்லேயும் அதே மாதிரி டேபிளை வந்து 25% ப்ராஃபிட்லேயும் விற்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட்டில் இங்கே என்னென்னா பொருளை மட்டும் சேம் ப்ராஃபிட்டாக மாற்றிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது 1535 சரியா, இந்த அளவுக்கு விற்றுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டீவியேஷன்ஸ் வருது. இதில் வர வேல்யூஸ் என்னன்னு பார்க்கும்போது ரெண்டுமே சேம் வேல்யூஸ் தான் இருக்குது. இப்போ முடிஞ்சால் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். சரியா. ஸோ கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது 25 டேபிள்னா இது 5 டைம்ஸ், இது 4 டைம்ஸ், இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இதில் 22, இது 20. ஸோ இதையும் 2 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணலான்னா 11/10. ஸோ இங்கே கிடைக்கிறது என்ன, இங்கே என்ன கிடச்சிருக்கும் 11/10, ஒரு 0 கேன்சல் பண்ணியிருந்தோம்னா 11/10 கிடச்சிருக்கும். இதை 25 டேபிள்னா 5 டைம்ஸ், இது 4 டைம்ஸ், இது வரையும் கிடச்சிருக்கு. ஸோ இதை எடுத்து எழுதிக்கலாமா, இது என்னது 5/4x ப்ளஸ் 11/10y இஸ் ஈக்குவல் டு 1520. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்துருந்தோம்னா 4 10s are 40. சரியா. இங்கே 50 + 50x + 44y அப்படின்னு கிடச்சிருக்கும். எல்சிஎம் எடுத்தாச்சு ஈக்குவல் டு 1520. ஸோ இந்த 40 என்ன பண்ணலாம், இங்கே கொண்டு போயிடலாமா, கொண்டு போனோம்னா என்ன வந்திருக்கும் 50x + 44y இஸ் ஈக்குவல் டு 1520 × 40. சரியா. நெக்ஸ்ட் இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கும், 0க்கு 0 2 0 போட்டுக்கிட்டாச்சு. 2 4s are 8, 2 5s are 20, பேலன்ஸ் 2, 4 + 2 6. இதில் 50x + 44y. சரியா. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எது 11/10x + 5/4y இஸ் ஈக்குவல் டு 1535 ஆச்சா. ஸோ இந்த வேல்யூக்கு எடுக்கும்போது இதை எல்சிஎம் எடுத்தால் இதுவும் 40 தான் வரப்போகுது. இங்கே 44x + 50y இஸ் ஈக்குவல் டு 1535. இங்கே 44x + 50y இஸ் ஈக்குவல் டு 1535 × 40. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட் எடுத்த இந்த சால்வ் பண்ணி வச்சுருக்க ஈக்குவேஷனை 1ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை செக் பண்ணும்போது 44x + 50y இஸ் ஈக்குவல் டு 0க்கு 0 போட்டுடலாம். 4 5s are 20, பேலன்ஸ் 2, 14 பேலன்ஸ் 1, 21 பேலன்ஸ் 2. ஸோ 61400 வந்திருக்கு. சரி, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம். சரி, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக நான் எடுத்துக்கிறேன். சரியா. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸில் முக்கியமாக என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த 50 44 அண்டு 60 80 இப்படி தான் இருக்குது. இந்த நம்பர்ஸ் இன்னும் வந்து நம்ம சின்னதாக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எதால் டிவைட் பண்ணலாம் பார்க்கும்போது
வேணா 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணியிருந்தோம்னா என்ன வந்திருக்கும், இது 25x + 22y = 30400 வந்திருக்கும். இதை 22x + 25y = 30700 வந்திருக்கும். சரியா, இவ்வளோ தான் நம்மளால் கம்மி பண்ண முடியுது. ஸோ இந்த ஈக்குவேஷன் செக் பண்ணும்போது இங்கே எக்ஸுக்கு 25, இங்கே ஒய்க்கு 25 கோஎஃபிஷியன்ட், இங்கே ஒய்க்கு 22, எக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரே நம்பர்ஸ் வந்து கிறிஸ்கிராஸாக வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்னா, இதை நீங்கள் வந்து எலிமினேஷனில் போட்டாலும் சரி, சப்ஸ்டியூஷனில் போட்டாலும் சரி, நமக்கு என்ன ஆகும்னா பெரிய பெரிய நம்பர்ஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை ரொம்ப சின்ன நம்பர்ஸாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே செக் பண்ணும்போது 2 ஈக்குவேஷனையும், அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2, அதாவது இந்த நம்பரை நான் வச்சுருக்கேன், இதே நான் 1 வச்சுக்கிறேன், சின்னதாக பண்ண ஈக்குவேஷன், இதை 2ஆக வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவேஷன் 1 + ஈக்குவேஷன் 2 அப்படி பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும், அது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். சரியா, அதே மாதிரி ஈக்குவேஷன் 1 - ஈக்குவேஷன் 2 பண்ணோம்னா அது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது XYயாக மாறிடும். சரியா, ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வந்த ஈக்குவேஷனில் நமக்கு 25x + 22y = 30400, அதே மாதிரி 22x + 25y = 30700 கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது 47x + 47y = 00116. ஸோ 61100. இந்த ஈக்குவேஷனில் எல்லாத்தையும் நம்ம XYயாக மாற்றுறதுக்கு எல்லாத்தையும் டிவைடட் பை 47ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோன்னா என்ன கிடைக்கும், x + y = இது 61100 / 47 அப்படின்னு செக் பண்ணோன்னா நமக்கு 471300 டைம்ஸ் கிடச்சிருக்கு. சரியா, ஸோ இங்கே ஈக்குவேஷன் என்னாச்சு, 1300. சரியா, நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் இது ரெண்டுத்தையும் இதே ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணி, அப்போது 25x + 22y = 30400, அதே மாதிரி 22x + 25y = 30700. சரியா, இப்போ இந்த ஈக்குவேஷனில் மைனஸ் பண்ணுறேன், எக்ஸ் அண்ட் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுறேன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மைனஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணிடலாம் இல்லையா. பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிறது இங்கே 25 - 22 எவ்வளோ, 3x. இங்கே 22 - 25 - 3y = இங்கே 30400 30700. இதில் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 300 கிடைக்கும், அதாவது -300 கிடைக்கும். ஸோ இதை வந்து எல்லாத்தையும் டிவைடட் பை 3 பண்ணோம் அப்படின்னா x - y = 100. ஸோ ஈக்குவேஷன் சின்னதாக மாறிடுச்சா, அதாவது -100. ஸோ இந்த -100 அப்படின்றது ஈக்குவேஷன் நமக்கு சின்னதாக மாறிடுச்சு அப்படிங்கிறத ஈக்குவேட் பண்ணுது. ஸோ அந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து என்ன பண்ணலாம், இதை நம்ம தேர்ட் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இதை ஃபோர்த் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் சின்னதாகிடுச்சு, அதனால் என்ன பண்ணலாம், இப்போது x + y = 1300, அதே மாதிரி x - y = -100. ஸோ இது டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா y and y என்ன ஆகிடும், எலிமினேஷனாக போயிடுமா, +y - y 0 ஆகிடும். x + x 2x = 1200. ஏன்னா 1300 - 100 is 1200. அப்போ x = 600. சரியா, 1200 / 2 600 கிடச்சிருக்கு. ஸோ இந்த எக்ஸை தூக்கி நம்ம ஏதாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் இதை எடுத்துக்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன். இப்போ 600 + y = 1300. அப்போ y = 600 இங்கே வந்தோன்னா மைனஸ் ஆகிடும், 1300 - 600 700. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இதோட முடிச்சிடலாமா அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, சேர் அண்டு டேபிளாக தான் கேட்டிருந்தாங்க. நம்ம XYயாக தான் போட்டிருக்கோம். ஸோ எழுதும்போது என்ன பண்ணணும், த ப்ரைஸ் ஆஃப் சேர் இஸ் 600 rupees அண்ட் த டேபிள் இஸ் ₹700. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இந்த மாதிரி எடுத்து எழுதிடுங்க, எழுதாமல் விட்டுறாதீங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
ஃபிஃப்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஹேவ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்த மாதிரியே தான் இதுவும். ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, அதாவது a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2 இப்படி தான் எடுத்துப்போம் இல்லையா. ஸோ a1 by a2 b1 by b2 c1 by c2 இதெல்லாம் என்ன அப்படின்னா, இது x உடைய கோஎஃபிஷியன்ட் a1 by a2 b1 by b2 y உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் c1 by c2 கான்ஸ்டன்ட்ஸ். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 2x plus 3y is equal to 7 அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, k plus 1x plus 2k minus 1y is equal to 4k plus 1. ஸோ இதில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, x உடைய கோஎஃபிஷியன்ட் k plus 1, y உடைய கோஎஃபிஷியன்ட் 2k minus 1 அண்ட் கான்ஸ்டன்ட் என்னென்னா 4k plus 1. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, 2 by k plus 1 equal to 3 by 2k minus 1 is equal to 7 by 4k minus அதாவது plus 1. சரியா. ஸோ இப்படி கொடுத்துருக்கும் போது எது ரெண்டுத்தை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம இஷ்டம் தான். சரியா. இப்போது இதையும் ஈக்குவேட் பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. அதே மாதிரி இதையும் ஈக்குவேட் பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ நம்ம இஷ்டம் எது வேணாலும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை பண்ணும்போது என்ன பண்ணலாம், 2 by k plus 1 is equal to 3 by 2k minus 1 அப்படி இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே என்ன பண்ணலாம், இங்கே கொண்டு போயிடலாம். இதை ஃபுல்லாகவே என்ன பண்ணலாம், இங்கே கொண்டு போயிடலாம். ஸோ எடுத்துகிட்டு போகும்போது என்ன இருக்கும், மல்டிப்ளிகேஷன், ஏன்னா டிவிஷனில் இருக்கு இல்லையா. ஸோ 2k minus 1 is equal to 3 into k plus 1 மாறிடும். ஸோ இந்த 2 நம்ம உள்ளே கொண்டு போகும்போது 2 into 2 4k, 2 into 1 minus 2 equal to 3 into k 3k and 3 into 1 plus 3. நெக்ஸ்ட் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம், கேலாம் ஒரு பக்கம். ஸோ 3 எங்கே கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆகிடும். ஸோ 4k மைனஸ் 3k ஈக்குவல் டு ப்ளஸ் 2 இங்கே வந்துன்னா மைனஸ் 2, அதாவது மைனஸ் 2 இங்கே ப்ளஸ் 2 ஆகிடும். 3 ப்ளஸ் 2, 4kல 3k போச்சுன்னா 1k, 3 + 2 is 5. ஸோ கேவுடைய வேல்யூ என்ன, 5. நான் இப்படி போடல, எனக்கு வந்து இந்த ரெண்டு சம் இதை வச்சு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. சரி, அதை வச்சு நான் செக் பண்ணி சொல்கிறேன். இப்போது 3 by 2k minus 1 is equal to 7 by 4k plus 1. சரியா. இப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷன் இங்கே எடுத்துகிட்டு போகிறோம், இதை ஃபுல் ஈக்குவேஷனை இங்கே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா என்ன இருக்கும், 3 into 4k plus 1 equal to 7 into 2k minus 1 அப்படின்னு ஆயிருக்கும். ஸோ 3 உள்ளே கொண்டு போகும்போது 3 4s are 12k minus அதாவது ப்ளஸ் 3 equal to 7 2s are 14k, 7 into minus 1 minus 7. ஸோ நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம், கேலாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம். ஸோ 12k minus 14k equal to minus 7 minus 3, ஏன்னா ப்ளஸ் 3 அங்கே வந்தால் மைனஸ் ஆகிடும். ஸோ 2k minus 4k எவ்வளோ, minus 2k minus 2k equal to minus 7 minus 3 is minus 10. ஸோ k is equal to minus 10 by minus 2. ஸோ மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல், 2 ஆல் 10 கேன்சல் பண்ணாலும் 5. ஸோ நமக்கு வந்திருக்கிறது என்ன, k equal to 5. ஸோ எந்த நம்பர், அதாவது எந்த ரெண்டு வேல்யூஸ் எடுத்து நீங்கள் செக் பண்ணாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும். ஸோ ஏதாவது ஒரு வாட்டி செக் பண்ணாலே போதும், 2 வாட்டி செக் பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு புரியணுன்றதுனால ரெண்டுத்துலேயும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டினேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சிக்ஸ்த்து சம் வந்து ரொம்ப 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 ஒரு மாதிரி ட்விஸ்ட்டாக இருக்கும், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஸோ இம்பார்ட்டன்ட் சம்ன்றதுனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற விஷயமும் இதில் ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். சரியா. ஸோ இந்த ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சம்மை நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும். சம்மை புரிஞ்சிக்கிறதுக்கு என்ன வேணும், நமக்கு எந்தெந்த வேர்டெலாம் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், அதாவது வேர்ட்ஸை தானே நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனாக யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நம்ம இதில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சரி, கொஷினை படிக்கிறேன். When the son will be as old as what his father is today, their age will be added up to 126 years. When the father was as old as what his son is today, their age is added up to 38 years.
ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ஆஸ் ஓல்ட் as அப்படின்ற இந்த ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, ஆஸ் ஓல்ட் as நம்ம செக் பண்ணும்போது அன்னைய டேட்டில் அப்பாவுக்கு என்ன வயசு இருக்கோ அதே வயசு பையன் வரப்போ அப்படின்னு சொல்லும்போது, இன்கேஸ் அப்பாவுக்கு வந்து இப்போது 40 அண்டு அதாவது ஃபாதருக்கு 40, சன்னுக்கு வந்து 10 இருக்குது அப்படின்னா, சன் வந்து 40 ஏஜ் அதை ரீச் பண்ணுறதுக்கு என்ன வேணும், இவங்களுக்கான டிஃப்ரென்ஸ் அப்போது என்ன ஆயிருக்கணும், சன்னுக்கு 30 ஏஜ் வந்து ஆட் ஆகிருக்கணும். சரியா, ஆஸ் ஓல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்போது ஃபாதர் நான் வந்து ஒய் எடுத்துக்கிறேன், சன்னை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதில் செக் பண்ணும்போது என்ன ஆயிருக்கும், ஃபாதர் மைனஸ் சன், அதாவது ஒய் மைனஸ் எக்ஸு அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கும். இதுதான் என்னது, ஆஸ் ஓல்டர்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம் வரும். சரி, இது ஆடட் அப் டு அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த விஷயத்த அதாவது ஃபாதருடைய ஏஜ் கூடவும், சரியா, ஆடட் அதே மாதிரி சன்னுடைய ஏஜ் கூடவும் ஆட் பண்ணும்போது, அதாவது சன் என்ன எக்ஸ் ப்ளஸ் என்னது இந்த ஒரு ஆடட் என்னது ஆஸ் ஓல்டர்ஸ் அப்படிங்கிறது, அப்போது ஒய் மைனஸ் எக்ஸ்ன்றது இங்கே ஆட் பண்ணுவோம். சரியா, அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் வரும்போது ரெண்டு பேருக்கான ஏஜ், அப்போ ஏஜ் டிஃப்ரென்ஸ் வரும்போது இங்கேருந்து இங்கே வரும்போது என்ன பண்ணியிருப்போம், 10 இங்கே வந்திருக்கும், 40 இங்கே வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்போம், மைனஸ் ஆகிருக்கும், மைனஸ்லேயே ஆன்சர் வந்திருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் இதுதான் முக்கியமான விஷயம். இது ஃபாதர் ஏஜை என்ன சன் ஏஜை வச்சு மைனஸ் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் ப்ளஸில் வரும். இப்படி பண்ணோம்னா என்ன, 10 - 40 பண்ணோம்னா என்ன வரும், -30 ஆகிடும். ஏஜ் வில் நாட் பி இன் நெகட்டிவ். ஏஜ், டைமு, டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் வந்து எதில் இருக்கக்கூடாது, நெகட்டிவில் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி சம்மை நம்ம மாற்றி எழுதிக்கணும். சரியா, ஸோ இதுதான் நம்ம இங்கே கவனிக்க போகிற முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு நம்ம சம் எழுதும்போது என்ன சொல்லியிருக்காங்க, ஃபாதர் ஆஸ் ஓல்டர்ஸ் அப்படின்ற விஷயம் யூஸ் பண்ணதுனால இந்த கான்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதும்போது என்ன பண்ணலாம், ஃபாதருடைய ஏஜ் ப்ளஸ் என்னது ஆஸ் ஓல்டர்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் ஒய் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சன்னுடைய ஏஜ் ப்ளஸ் என்னது ஆஸ் ஓல்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஏஜ், ரெண்டு பேருடைய ஏஜும் ஆஸ் ஓல்டர்ஸ் இருக்கும்போது ஃபாதர் ஏஜ் கூட ஆஸ் ஓல்டர்ஸ் சன்னுடைய ஏஜ் கூட ஆஸ் ஓல்டர்ஸ் ஃபாதர் அப்படின்றது ஒய் மைனஸ் எக்ஸ். இதை ப்ராக்கெட்டில் போட்டு எழுதுங்க. ஏன் அப்படின்னா இது தனி வேல்யூ, இது தனி வேல்யூ, இது தனி வேல்யூன்றதுனால நம்ம ஆஸ் ஓல்டர்ஸை அவங்கவுங்க ஏஜ் கூட ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போது அவங்களுடைய ஏஜ் பண்ணோம்னா 126 அப்படின்றது நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இதே தான் ஃபாதர் ப்ரீவியஸ் ஏஜ், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஃபாதர் வாஸ் ஆஸ் ஓல்டர்ஸ், ஃபாதர் என்ன ஆஸ் ஓல்டர்ஸ் இஸ் சன். அப்போது அப்பா வந்து பையன் வயசுக்கு வரணும்னா என்னது 10 ஏஜுக்கு வரணும்னா என்ன பண்ணிடணும், மைனஸ் ஆகிருக்கணும் இல்லையா. ஸோ அதை எழுதும்போது ஸோ ஃபாதருடைய ஏஜ் மைனஸ் ஆஸ் ஓல்டர்ஸ் இஸ் சன், ஆஸ் ஓல்டர்ஸ் இஸ் சன் அப்படிங்கிறது ஒய் மைனஸ் எக்ஸாகவே நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் ப்ளஸ் சன்னுடைய ஏஜ்லேருந்து ஆஸ் ஓல்டர்ஸ் இஸ் ஃபாதர் அப்படிங்கிறத இங்கே மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ இந்த விஷயம் மாறக்கூடாது. ஸோ ஃபாதருடைய ஏஜ்லேருந்து யாருடைய ஏஜ் மைனஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பையன் வயசுக்கு ஃபாதர் வரும்போது அப்படின்னா என்ன ஆகுது, ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இங்கே வரும்போது இதுக்கு 38 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இது வரையும் முடிஞ்சு. இதை வச்சு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ என்ன பண்ணலாம், இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது ப்ளஸ் உள்ளே போய்டும். ப்ளஸ் வந்ததுன்னா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸும் என்னது மைனஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணும்போது இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ், இங்கே ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 126. ஸோ இங்கே எத்தனை ஒய் இருக்குது, ஒய் ப்ளஸ் ஒய், அதாவது மூணுமே ப்ளஸில் இருக்குது. இங்கே எக்ஸு மைனஸ் எக்ஸ் இது ரெண்டுமே 0 ஆகிடும். இங்கே ஒரே ஒரு எக்ஸ் இருக்குது, மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 126. ஸோ அதே மாதிரி இங்கே செக் பண்ணும்போது ஒய் மைனஸ் உள்ள வந்ததுன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸு, இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, இங்கே எக்ஸ் தான் இருக்குது. இந்த மைனஸ் உள்ளே வரும்போது ப்ளஸ் ஒய் என்ன ஆகிடும், மைனஸ் ஒய் ஆகிடும். இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும் ஈக்குவல் டு 38. இங்கே பார்க்கும்போது ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் 0 ஆகிடுச்சு. இங்கே எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு, அப்போது 3x இருக்குது, அப்போ 3x, இங்கே மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 38. ஸோ இதை தான் நான் செகண்ட் ஈக்குவேஷனை வச்சுருக்கேன், இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுருக்கேன். சரியா, இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், 3y மைனஸ் எக்ஸ். ஸோ ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எழுதும்போது முதல்ல எழுதிக்கலாம் இல்லையா, மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 3y, மைனஸ் ப்ளஸ்ஸை மாற்றி போட்டுறாதீங்க, எக்ஸு மைனஸில் இருக்குது அதனால் மைனஸ் இங்கே எழுதுகிறேன். சரியா, 126.
இங்கே 3x minus y equal to 38. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் வந்து ஒரே கோஎஃபிஷியன்ஸ் மாற்றி இருக்குதே, இதை வந்து ஃபஸ்ட்டு போட்ட மெத்தடில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடலாமானா போடலாம். இது ரொம்ப சின்ன நம்பர் தானே. இதில் என்ன பண்ணலான்னா இந்த ஈக்குவேஷனில் இருக்க கோஎஃபிஷியன்ஸை மட்டும் மாற்றி போட்டாலே நமக்கு ஆன்சர் ஸ்ட்ரைட்டாக வந்ததும். இங்கே ஒய்க்கு 1 இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை 1ஆல் பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனை 3ஆல் பண்ணுறேன். ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்திருக்கும், -x + 3y = 126 அப்படி தான் இருந்திருக்கும். இதை 3ஆல் பண்ணும்போது 9x - 3y = 114. சரியா? இங்கே செக் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டுத்தையும் அப்படியே டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஆட் பண்ணும்போது -x + 9y என்ன பண்ணியிருக்கோம், 8x வந்திருக்கும். +3y - 3y 0 ஆகிட்டுருக்கும். இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 10 பேலன்ஸ் 1, இங்கே 4, இங்கே 240. ஸோ x = அப்படின்னு செக் பண்ணும்போது 240 / 8. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 30. ஸோ சன் அப்படின்றது எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், சன்னுக்கு 30 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்றுத்தில் நம்ம இந்த ஈக்குவேஷனை செக் பண்ணுறதுக்கு போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் எதுலனா போட்டுக்கலாம். ஸோ நான் இந்த ஈக்குவேஷனில் செக் பண்ணிக்கிறேன். அப்போது -30, எக்ஸுக்கு பதில் 30 போடுறேன். ஸோ -30 + 3y = 126. அப்போ 3y = 126 + 30. அப்போ 3y = 156 வந்திருக்கும். y = 52 கிடச்சிருக்கும். ஸோ எக்ஸுக்கு என்ன 30, y = 52. எக்ஸ் ஒய்ன்னு அப்படியே விட்டுடலாமா அப்படின்னா இல்லை, அவங்க கேட்டிருக்கிறது என்ன, சன்னுக்கும் ஃபாதருக்கும். ஸோ ஏஜ் ஆஃப் சன் என்னது 30 அண்டு ஏஜ் ஆஃப் ஃபாதர் அவருக்கு 52 வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ சம்ம வந்து படிக்கும்போதே அந்த கிராமர் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த விஷயத்தை நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா சம்ஸ் ஈஸியாக வந்துடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செவன்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் 45 is subtracted from twice the greater of two number, it result the other number. If 21 is subtracted from twice the smaller number, is result the greater number. Find the numbers அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதில் ஸ்மாலர் நம்பர் எது, கிரேட்டர் நம்பர் எது அப்படிங்கிற நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ கிரேட்டர் நம்பர் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால எக்ஸ் அப்படிங்கிறத என்ன எடுத்துக்கலாம், கிரேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஒய் அப்படிங்கிறத என்ன எடுத்துக்கலாம், ஸ்மாலர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? கிரேட்டர் அண்ட் ஸ்மாலர் நம்பர்ஸை நம்ம இதில் முடிவு பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 45 subtracted from twice the greater number. சரி, இப்போ இது சொல்லியிருக்க விஷயத்தை எப்படி எழுதணும் அப்படின்னா, 45 subtracted from twice the greater number அப்படின்னா இது அப்படியே பின்னாடி படிச்சுட்டு வந்தோம்னா என்ன, twice the greater number subtract 45 அப்படின்றது அப்படியே பிரித்து படித்தோம்னா twice the greater number என்னது, அந்த நம்பர்லேருந்து 45 மைனஸ் பண்ணியிருக்காங்களாம். பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அனதர் நம்பர் இருக்குல்லையே அந்த ஒய் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 21 இஸ் மைனஸ் பண்ணுறாங்க. 21 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் என்னது, ட்வைஸ் த ஸ்மாலர் நம்பர் தானே ஒய், அதோடைய ட்வைஸ் த ஸ்மாலர் நம்பர். அது என்ன பண்ணுதான்னா கிரேட்டர் நம்பரை தருதான். சரியா? முடிஞ்சுது. ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா சப்ஸ்டியூஷன் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கா. ஒய்க்கு ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஈக்குவேஷனை நான் எக்ஸ் அப்படின்ற விஷயத்த இந்த ஈக்குவேஷனில் எது ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் இருக்கிறத இந்த ஈக்குவேஷனில் சொல்கிறேன். அது சப்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் இருக்கிறத இன்னொரு ஈக்குவேஷனில் தான் போடுவோம் இல்லையா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இது எல்லாமே ஒய்யை வச்சு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போது எழுதும்போது எக்ஸுக்கு பதில் என்ன எழுதலாம், 2y minus 21 is equal to இந்த 45 இங்கே வந்துருச்சுன்னா y plus 45. சரியா? இப்போ இந்த 2 உள்ள கொண்டு வந்துட்டேன்னா 4y minus 42 equal to y plus 45. இங்கே y எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா 4y minus y equal to 42 என்னது -42, இங்கே வந்தால் +42. அப்போ 45 + 42 என்ன இருக்கும், 3y is equal to 87 வந்திருக்கும். ஸோ y is equal to எடுக்கும்போது 87/3. ஸோ 3ஆல் கேன்சல் பண்ணால் 2 டைம் பேலன்ஸ் 2 9.
அப்போது ஒய்ங்கிறது ஸ்மாலர் நம்பர் எவ்வளோ கிடச்சிருக்கு 29 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. கிரேட்டர் நம்பர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு இதை எங்கேயாவது சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ டேரெக்டாக இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ 2x minus 45 equal to yக்கு பதில் நான் ஸ்ட்ரெயிட்டாக 29 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். தென் 2x is equal to 29 plus 45. ஸோ 29 plus 45 அப்படின்னு பார்க்கும்போது 2x is equal to 74. அப்போ x is equal to 74 divided by 2. 2 கேன்சல் பண்ணோம்னா 37. சரியா? அப்போ x is equal to 37. ஸோ இது கிரேட்டர் நம்பர் தானா? 37 கிரேட்டராக இருக்குது. ஒய்ங்கிறது ஸ்மாலர் நம்பராக எடுத்தோம் 29 இருக்குது. எழுதும்போது the greater number is 37. the smaller number இல்லை smallest number is 29. ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதிடுங்க. ஸோ this is the answer. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எயித்து சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது if 51x plus 23y equal to 116 and 23x plus 51y equal to 106 find x and yன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். முதல்ல xy அப்படின்னு மாற்றிக்கிறதுக்கு ரெண்டு ஈக்குவேஷனு, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை வச்சு ஒன்று ஆடு ஒன்று மைனஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அப்போது 51x 23y equal to 116 and 23x plus 51y equal to 106. ஸோ இந்த மாதிரி வரப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். முதல்ல என்ன பண்ணுறேன்? ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறதுக்கு ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். சரியா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இதையும் ஆட் பண்ணி, அதாவது 51x ப்ளஸ் 23y equal to 116, 23x plus 51y equal to 106. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால், முதல்ல ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எல்லாமே சிம்பிள் சேமாக தானே இருக்க போகுது. ஸோ இது 74x plus 74y is equal to 222. எல்லாமே 74 இருக்குது. ஸோ இதால் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு செக் பண்ணிடலாம். இதால் டிவைடட் பை 74 ஆல் டிவைட் பண்ணோம்னா இது என்ன இருக்கும்? 74 டிவைட் பை 74 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் இது ஒய் ஈக்குவல் டு 222 டிவைடட் பை 74. இதை பண்ணோம்னா 3 டைம்ஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது 3 டைம்ஸ் கிடச்சிருக்கு. இதை நான் தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். சரியா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி, அதாவது 51x ப்ளஸ் 23y is equal to 116. அதே மாதிரி 23x plus 51y is equal to 106. ஸோ இதை மைனஸ் பண்ணுறதா என்ன பண்ணணும்? மைனஸ் உள்ளே கொண்டு வரும்போது எல்லாமே என்ன ஆகும்? ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதை செக் பண்ணும்போது 51ல் 23 போச்சு அப்படின்னா 28x, இதில் 51ல் 23 போச்சு அப்படின்னாலும் என்னது? இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் இதுலேயும் என்ன ஆகும்? 28y is equal to, ஸோ 106, 116ல் 106 போச்சுன்னா 10. இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் டிவைடட் பை 28 அப்படின்னு பண்ணிடலாம். டிவைடட் பை 28 போட்டோம்னா இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 பை 28 இருக்கும். ஸோ 10 வந்து 2 டேபிள்னா 5 டைம், இது 2 டேபிள்னா 14. இது வரைக்கும் எடுத்துக்கலாம். சரியா? இங்கே வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கலாமானா இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சம் போடுறோம், போட்டு முடிக்கிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3, x minus y equal to 5 by 14. ஸோ இது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணோன்னா என்ன ஆகிடும்? y minus y 0 ஆகிடும். x 2xல் இருக்கும் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 5 by 14. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 14 3s are 42 ப்ளஸ் 5 by 14. ஸோ 42 ப்ளஸ் 5 என்னது? 47 by 14. சரியா? 47 by 14 கிடைக்குது. ஸோ எக்ஸ் அப்படின்றத வச்சு பார்க்கும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 47 பை என்ன இருக்கும்? இந்த 2 இங்கே வந்ததுன்னா டிவிஷனில் வந்திருக்கும். டிவிஷனில் என்ன இருக்குது? 40, அதாவது ஆல்ரெடி 14 இருக்குது. 14 2s are 28 கிடைக்குது. சரியா? ஸோ இது வரைக்கும் நமக்கு இந்த வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸை தூக்கி ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஈக்குவேஷனில் போடலாம்? இதில் தான் நமக்கு டேரெக்டாக
என்ன இருக்குது, ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5/14 எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 47/28 minus y is equal to 5/14. So minus y is equal to 5/14 minus 47/28. So இது ரெண்டுத்துலேருந்து LCM எடுக்கும்போது மைனஸ் y அப்படியே வச்சுக்கலாம். LCM எடுத்தோம்னா 28 கிடச்சிரும். ஸோ இங்கே 10 minus 47. So minus y is equal to minus 37/28 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ மைனஸ் ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா y is equal to 37/28. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் வரலாமான்னா தாராளமாக வரலாம். சரியா, ஃப்ராக்ஷன்லாம் வரக்கூடாதுன்னு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஃப்ராக்ஷன்லேயும் ஆன்சர்ஸ் நமக்கு வரலாம். சரியா, ஸோ x is equal to 47/28 and y is equal to 37/28. இங்கே கேட்டிருக்கிறது என்ன நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் அண்ட் ஒய் தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸுக்கு தனியாக எடுத்து எழுதியாச்சு அண்டு ஒய்க்கு எடுத்து எழுதியாச்சு. இது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 47/28 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 37/28 இப்படி எடுத்து எழுதிட்டிங்கன்னா போதும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நைன்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இஃப் fraction become 1/3 when 1 is subtracted from the numerator and it's become 1/4 when 8 is added to the denominator. So numerator denominator எடுக்கும்போது ரெண்டுமே தெரியாதுங்கிறதுனால numerator நான் xன்னு எடுத்துக்கிறேன், denominator yன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு ரேஷனல் நம்பர் மாதிரி இருக்கும் x/y. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் when 1 is subtracted from numerator என்ன x. ஸோ x minus 1/y இருக்கும்போது எக்ஸில் ஏதோ ஒரு நம்பராக இருந்து ஒய்யை மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குதானா இட் பிகம் 1/3 ஆகுது. இது ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி x/y கூட 8 is added, y கூட 8 ஆட் பண்ணும்போது அதாவது டினாமினேட்டர் கூட 8 ஆட் பண்ணும்போது இட் வில் பிகம் 1/4 அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா ஒய்யை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம், 3 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும் நமக்கு 3 × x minus y is equal to y into 1y அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு வரும்போது x into 4 என்னது 4x is equal to 1 into anything அதே தான் y plus 8 அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் இதை பண்ணும்போது y is equal to அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் சப்ஸ்டியூஷன் மெத்தட்லேயே நம்ம இதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒய்க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இந்த ஈக்குவேஷனில் இதில் போகிறதுக்கு முன்னாடி 3x minus 3 equal to yன்னு இருக்குது. ஸோ எங்கெல்லாம் y வருதா அங்கே பண்ணிடலாமா. அப்போது 4x is equal to 3x minus 3 plus 8. சரியா, அப்போது minus 3 plus 8 அப்படிங்கிறது இங்கே வந்துடும். இங்கே வரும்போது 4x minus 3x is equal to 5. அப்போது 4x 3x போச்சுன்னா x is equal to 5 கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இங்கே வேல்யூஸில் ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எது இந்த ஈக்குவேஷன்லையோ இல்லை இந்த ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணலாம். டேரெக்டாக ஒய் இருக்குன்றதுனால இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இங்கே முன்னாடி ஈக்குவேஷனே இருக்குது. அப்போது எக்ஸுக்கு பதில் 3 into எக்ஸுக்கு என்னது 5 minus 1 equal to ஒய்ன்னு இருக்குது. 5 minus 1 என்னது 4 3s are 12. சரியா, 3 into 4 equal to y. அப்போ y is equal to 12 கிடைக்குது. ஸோ எக்ஸுக்கு 5 and ஒய்க்கு 12. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு 5/12 அப்படின்னு இருந்திருக்கும். சரியா, ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். செக் பண்ணிடலாமா. இது 5/12ங்கிற ஒரு ரேஷனல் நம்பராக இருந்ததுன்னா மேலே நான் வந்து ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் -1 மட்டும் பண்ணுறேன். அப்போ 5 - 1 என்னது 4/12 என்ன வந்திருக்கு 1/3 கிடச்சிருக்கு. அவங்க சொன்ன மாதிரி 1/3 இருக்கா இந்த இடத்துல. சரி, அதே மாதிரி இங்கே 5/12 + 8 மாற்றினோன்னா 5/20 வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும் 5ல் கேன்சல் பண்ணும்போது 1/4 வந்திருக்கும். ஸோ ஆன்சர் நம்ம கிடைக்குதா செக் பண்ணி பார்த்ததில். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10th சம். ஸோ கடைசி சம்மில் இருக்கும். இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 7 times a 2-digit number is equal to 4 times the number obtained by reversing the order of the digit if the difference of digit is 3 and determine the number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு டிஜிட்ஸை பற்றி தெரியும் இல்லையா. ஒன்ஸ், டென்ஸ், அதாவது யூனிட் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ 2-digit நம்பர் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு இப்போ வந்து ஒரு 32 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதியிருப்போம் 30 + 2ன்னு எழுதியிருப்போம். இந்த 30 எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னா
3 into 10 plus 2 அப்படின்னு எழுதியிருப்போம் சரியா. ஸோ இந்த நம்பர் எதுன்னே தெரியாது, இந்த நம்பரும் எதுன்னே தெரியாது அப்படின்ற பட்சத்தில் ஸோ யூனிட் டிஜிட்டை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், டென்ஸ் டிஜிட்டை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இது எழுதும்போது எப்படி இருக்கும், 10y y into 10 plus xன்னு இருக்குமா, அப்போ 10y plus x அப்படி தான் என்னது ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறது. இதை ரிவர்சிங் அப்படின்னா என்ன வந்திருக்கும், இது யூனிட் பிளேஸ்லேருந்து டென்ஸ் பிளேஸ் போயிருக்கும், இது டென்ஸ் பிளேஸ்லேருந்து யூனிட் பிளேஸ் வந்திருக்கும். ரிவர்சிங் அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 10x ப்ளஸ் ஒய்ன்னு வந்திருக்கும் சரியா. இதுதான் நமக்கு இங்கே சொல்லியிருக்க விஷயம். சரி, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது இந்த ஃபார்மேஷனில் இருக்கும்னு எடுத்துருக்கோமா. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், 7 டைம்ஸ் 2 டிஜிட் நம்பர். அப்போது 7 டைம்ஸ்னால் என்ன, 7 டைம்ஸ் இன்ட்டு மல்டிப்ளிகேஷன். அதனால் இது ப்ராக்கெட்டில் 10y ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஈக்குவல் டு, ஏன் ஈக்குவல்னா ஈக்குவல் அவங்களே சொல்லுவாங்க, ஈக்குவல் டு என்னது 4 டைம்ஸ் த ரிவர்ஸிங் த நம்பர். இந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணால், இந்த நம்பர் எக்ஸ் ஒய் ரிவர்ஸ் பண்ணோம்னா கிடைக்குது அப்படிங்கிற ரிவர்ஸ் பண்ணது இங்கே எழுதி வச்சுருக்கோமா, 10x ப்ளஸ் ஒய் அப்படின்னு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. இது ஒரு ஈக்குவேஷன். சரி, அடுத்தது த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டிஜிட்ஸ். டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டிஜிட்ஸ்னால் என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3. 2 டிஜிட் ஆனது தனித்தனி டிஜிட்டாக பார்க்கும்போது 1 எக்ஸு 1 ஒய்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ தனி டிஜிட்டாக பார்க்கும்போது இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எழுதிக்கிறேன். அதாவது இதை ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ஈக்குவேஷன் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா 7 எல்லாம் உள்ளே கொண்டு போகலாம், 4லாம் உள்ளே கொண்டு போயிடலாம். முதல்ல இதை எழுதும்போது 7 10s are 70y ப்ளஸ் 7x இஸ் ஈக்குவல் டு 40x ப்ளஸ் 4y சரியா. ஸோ இது வரைக்கும் எடுத்துக்கலாம். 70 இங்கே ஒய்யெல்லாம் ஒரு பக்கம் எக்ஸ்லாம் ஒரு பக்கமானா எல்லாமே எக்ஸ் ஒய்யாக தான் இருக்குது. மொத்தமாக இந்த சைடு கொண்டு வந்துடலாமா. ஸோ இதை கொண்டு வந்தோம்னா என்ன வந்திருக்கும், இங்கே 70y மைனஸ் 4y ப்ளஸ் 7x மைனஸ் 40x இஸ் ஈக்குவல் டு 0. எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே நம்பரே இல்லை. ஸோ 70ல் 4 போச்சுன்னா ஒய் எடுத்துருக்கோம் இல்லையா, 70ல் 4 போச்சுன்னா 66y. இங்கே 40ல் 7 போச்சுன்னா அதாவது மைனஸ் 33x ஈக்குவல் டு 0. இது ரெண்டுமே வந்து ஒரே டேபிளில் இருக்க மாதிரி இருக்குது. 33ல் அடித்தோம்னா 11 டேபிள்னா 6 டைம் 3 டைம், 3 டேபிள் அடித்தோம்னா 2 டைம் 1 டைம் இல்லையா. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணலாம், 33 டேபிள் அடிச்சிடலாம். ஸோ டிவைடட் பை 33 போட்டோம்னா 66 வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ஒய், இது 1 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது எழுதும்போது 2y ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் சரியா. இதை சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போடும்போது எங்கள் செகண்ட் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கலாம் சரியா. அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணுறேன், 2yன்னு போடுறேன். அப்போ 2y மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னா 2yயில் ஒய் போச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு 3 சரியா. ஒய்க்கு இங்கே செக் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷனில் போடுறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2yன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into 3 6. ஸோ கிடச்சிருச்சா. ஸோ அந்த 2 டிஜிட் நம்பர் என்ன நமக்கு, ஒய்யை தான் ஃபஸ்ட்டு 10 டிஜிட்டில் வச்சுருந்தோம், எக்ஸ் தான் யூனிட் டிஜிட்டில் வச்சுருந்தோம். ஸோ அந்த யூனிட் டிஜிட் என்ன, அந்த டிஜிட் என்னென்னா 36ன்றது தான் தட் நம்பர் சரியா. அது எப்படி எழுதியிருந்தோம், 10y ப்ளஸ் எக்ஸ்ன்னு எழுதியிருந்தோம். 10 into 3 ப்ளஸ் 6. ஸோ இந்த நம்பர் எப்படி இருக்கும், 30 ப்ளஸ் 6ன்னு வந்திருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 36. ஸோ இப்படி தான் நம்ம அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான மாடல்ஸை சம் வர்றதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான சான்சஸ், 90% சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி மாடலில் வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி மாடல்லாம் இந்த போர்டு எக்ஸாமுக்கு எப்படிலாம் வரலாம் அப்படின்றத தான் ஒரு அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு மேக்ஸிமம் லீனியர் ஈக்குவேஷனில் எப்படிப்பட்ட சம் கொடுத்தாலும் நமக்கு போட முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் சரியா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த சாப்டர் குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸ் அதில் பார்த்துடலாம் சரியா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.